ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வெளியான ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024க்கான சிபிடி 1 சிலபஸ்ஸு மற்றும் அதை எப்படி படிக்கிறது, எந்த புக்கை பேஸ் பண்ணி படிக்கிறது, ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸு இதில் என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூலு, டெசிமலு, ஃப்ராக்ஷனு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, பர்சன்டேஜ், மென்சுரேஷனு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ட்டு, சிம்பிள் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி அண்ட் டிக்னாமெட்ரி, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸ்கொயர் ரூட்டு, ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக்கு, பைப் சிஸ்டம், இந்த மாதிரி டாப்பிக்லாம் எல்லா டாப்பிக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட கான்செப்ட் பற்றி எங்கே படிக்கிறது அப்படின்னா, 6 to 10 என்சிஆர்டி மேக்ஸ் புக் கம்பல்சரியாக நம்ம படிக்கணும். ஓகேவா? அந்த கான்செப்டில் மோஸ்ட்லி அதே கான்செப்டில் தான் நமக்கு கொஷின்ஸ்லாம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ராகேஷ் யாதவ் அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் எஸ்எஸ்சிக்கு இந்த புக் இருக்குது. இந்த புக்கில் ஒவ்வொரு கான்செப்ட் வைஸாக ஒரு சில கொஷின்ஸ் நல்லா ஈஸியாக ஷார்ட்கட்டாக வச்சு கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த புக்கை படிக்கலாம். அப்புறம் படிச்சுட்டு அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒய்சிடி பப்ளிகேஷன் ஆர்ஆர்பி மேக்ஸ் ஒரு புக்கு இருக்குது, 2024க்கான புக்கு. அந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நடந்த எல்லா ஆர்ஆர்பி கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சாப்டர் வைஸாக பிரித்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது டாபிக் ரீசனிங்கு. இதில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னா, அனாலஜிஸ், அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அண்ட் நம்பர் சீரியஸு, கோடிங் டிகோடிங்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாலிசம், ஜம்ப்லிங்கு, வென் டயக்ராம், data interpretation and sufficiency, conclusion and decision making, similarities and differences, analytical reasoning, classification, direction, statement and arguments and assumption. இந்த டாபிக்லாம் இதோட சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த புக்கில் படிக்கிறது அப்படின்னா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ராகேஷ் யாதவ் ரீசனிங் புக் இருக்குது, எஸ்எஸ்சிக்கு போட்டது தான். அந்த புக்கில் படிச்சிங்க அப்படின்னா இதுக்கான எல்லா கான்செப்டும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதை எதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒய்சிடி பப்ளிகேஷன் தான் ஆர்ஆர்பி ரீசனிங்க்கு 2024க்கான புக் இருக்குது. அந்த புக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்கள் கண்டிப்பாக இதில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஏன்னா மூணாவது டாபிக் ஜென்ரல் சயின்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் என்சிஆர்டி புக்கு பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இதுக்கான தியரி எங்கே படிக்கிறது அப்படின்னா, 6 to 10 என்சிஆர்டி சயின்ஸ் புக்கு படிக்கணும். இதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஒய்சிடி பப்ளிகேஷன் ஆர்ஆர்பி சயின்ஸ் அந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒய்சிடி பப்ளிகேஷன் ஆர்ஆர்பி புக் ரொம்ப நல்லாவே இருக்குது, அதை வாங்கி படிங்க. லாஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. இதில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சரல்ஸு, பர்சனாலிட்டிஸு, எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட தியரி எங்கே படிக்கிறது அப்படின்னா, 6 to 10 என்சிஆர்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டியில் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அரிகண்ட் ஆர் லூசன்ட் இந்த 2 புக்கில் ஏதாவது ஒரு புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்சிடி பப்ளிகேஷன் ஆர்ஆர்பி ஜென்ரல் அவேர்னஸ் புக் இருக்குது, அதை வாங்கி படித்தா போதும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் ஆனுவல் பிளான் விட்டுருந்தாங்க. இதுதான் ஆர்ஆர்பியில் ஆனுவல் பிளான் விடுறது ஃபஸ்ட் டைமு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி to மார்ச்சில் ஏஎல்பியும், ஏப்ரல் to ஜூனில் டெக்னீஷியனும், ஜூலை to செப்டம்பரில் என்டிபிசி, ஜேஇ, பாராமெடிக்கல் கேட்டகரிஸ், அக்டோபர் நவம்பரில் பார்த்தீங்கன்னா குரூப் டியும், மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா சிபிடி 1 மோஸ்ட்லி எல்லாமே சிலபஸ் சேமாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒய்சிடி புக்கு 4 சப்ஜெக்ட்டுக்குமே, அதாவது மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இந்த 4க்குமே ஒய்சிடி புக்கு நீங்கள் வாங்கி எல்லா எக்ஸாமுக்கும் அந்த புக்கை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 4 புக்கும் கண்டிப்பாக வாங்கி அதை மட்டுமே படிங்க போதும். நீங்கள் கான்செப்ட் படிச்சுட்டு படிக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. அதில் இருக்கிற கான்செப்டை நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் போதும். நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு கான்செப்ட் சீரீஸாக போட்டுட்ருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப், எல்சிஎம் போட்டிருந்தோம். ஓகேவா? இப்போ இது டிஎன்பிசி மட்டும்தான் இதாகும் அப்படின்லாம் இல்லை.
ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் வந்து இதை பேஸாக தான் இருக்கும். ஏன்னா கான்செப்ட்ன்றது எல்லாத்துக்கும் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, ஏஎல்பிக்கு என்னென்ன வந்து எந்தெந்த புக்கு படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஐசிடி புக்கு எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுங்கள். அதுக்கான அந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.